Welcome back. Pipes and cisterns concepts என்னன்னு பார்த்துட்டோம். Now we are entering into a problem. So அந்த கான்செப்ட் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க so that இந்த ப்ராப்ளமே அந்த கான்செப்ட் ரிலேட் பண்ணோம்னா நமக்கு சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். Right? The first problem is all about pipe M and N running together can fill a cister container in 6 minutes. அதாவது ரெண்டு பைப்புமே join together ஒரு inlet பைப்பா இருந்துச்சுன்னா it can fill a tank in 6 minutes. If M takes 5 minutes less than N, then the time in which N alone can fill a cistern container will be, that is the question mark. Right? So ரெண்டு பைப்புமே all together open பண்ணாங்க அப்படின்னா at the same time 6 minutesல tank fill up பண்ணோம். But the question is M takes 5 minutes lesser than N. N வந்து let's say 60 minutesல ஒரு tank fill up பண்ணுச்சு அப்படின்னா M வந்து என்ன ஆகும்னா 55 minutesல tank fill up பண்ணனும். 60 55 5 minutes difference இருக்கும். So இப்ப question என்ன அப்படின்னா N alone எவ்வளவு நேரம் fill up பண்ணனும் அப்படிங்கறது தான் question. Right? நம்ம அங்க பார்த்த ப்ராப்ளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. I mean this concept. This one. An inlet can fill X hours, Y hours. ரெண்டும் ஜாயின் பண்ணி ஓபன் பண்ணி விட்டா what is the time duration? இதுதான் நம்மளோட ஃபார்முலா. Either first one or the second one. ரெண்டுமே எடுத்தாமே ஓகே தான். Right? So now நம்ம ஒரு அசம்ப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Let pipe M fills the cister container in X minutes. நமக்கு எக்ஸாக்ட்டா எவ்வளவு மினிட்ஸ்னு தெரியாது. So we will just assume that as an X minutes. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா M தான் 5 minutes கம்மியா இருக்குன்னு எடுத்துக்கறாங்க. So அப்ப என்ன ஆகும்? N வந்து 5 minutes எக்ஸ்ட்ரா இருக்கும். So நம்மளோட அசம்ப்ஷன் பிரகாரம் if M takes 5x minutes, N take x plus 5 minutes. நம்மளோட ஃபார்முலா பாருங்க. This one 1 plus x plus 1 plus y. அதே தான் இங்க பண்ண போறோம். 1 by x plus 1 by x plus 5. இந்த ரெண்டு பைப்பும் அட்டாச் ஓபன் பண்ணா எத்தனை நிமிஷத்துல சால்வ் ஆகுது? 6 minutesல tank fill up ஆகுது. சோ அதனால தான் நான் 1 by 6 போட்டுருக்கேன் நான். So இதுல unknown factor is only x. x சால்வ் பண்ணீங்கன்னா you will get the value of 10. So 10 நிமிஷம் என்னோட 10 minutes அப்படிங்கிறது m ஓட வேல்யூ. Right? But the question is not about m, question is about n. So n அப்படிங்கிறது 5 minutes extra வரும். So 10 plus 5 which is the 15 minutes. That is the filling up time. Right? So அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன்ஸ் உனக்கு ஈஸியா இருக்கும். இல்லனா you will get confused. Next one. A cistern normally takes 10 hours to be filled by a tap, but because of one open outlet it takes 5 hours more. Again go back to the same problem. இதான் ஒரு டேங்குக்கு ஒரு இன்லெட் இருக்குது, ஒரு அவுட்லெட் இருக்குது. இப்ப அவுட்லெட் பெருசா இன்லெட் பெருசா? that is the question here. So come back to the problem here. ஒரு டேங்க் 10 ஹவர்ஸ்ல நார்மலா fill up பண்ற டேங்க் ஏதோ ஒரு லீக்கேஜ் இருக்கறனால 5 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா அவுட்லெட் கொஞ்சம் கம்மியா இருக்குது, அவுட்லெட்டோட பைப் சைஸ் கம்மி, அதனால தான் வந்து 5 ஹவர்ஸ்ல fill up ஆகுது. இல்லைன்னா சீக்கிரம் எம்டியா இருந்திருக்கும். ரைட்? that is the logic. So இங்க வாங்க. நார்மல் கண்டிஷன் a cistern takes 10 hours to fill a tank. அப்போ ஒரு பார்ட் fill up பண்றதுக்கு 1 by 10 போட்டுக்கலாம். ரைட்? இப்போ லீக்கேஜ் இருக்கறனால என்ன ஆகுதுன்னா ஒரு டேங்க் fill up பண்றதுக்கு 1 by 15 hours ஆகுது. அதாவது எக்ஸ்ட்ரா வந்து ஆகுது. இங்க 5 hours கான்ஸ்ல கொடுத்திருக்காங்க. So 1 by 15 hour வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆகுது. That is the logic. அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1 by 30. இதுதான் ஒரு டேங்கை எம்டி பண்றதுக்கு ஒரு பார்ட்டுக்கு தேவைப்படுற ஹவர்ஸ் யூனிட். ஒரு மணி நேரம் அந்த டேங்க் எம்டி ஆகிறதுக்கு இவ்வளவு ஹவர் தேவைப்படும். I'll repeat. நார்மல் கண்டிஷன்ல அந்த பைப்பு 10 மணி நேரத்துல fill up பண்ணிடுது. ரைட்? அப்போ ஒரு பார்ட் fill up பண்றதுக்கு 1 hour fill up பண்றதுக்கு எவ்வளவுனா 1 by 10 பார்ட் வந்து fill up ஆகும். பட் அந்த டேங்க் இன்னொரு அவுட்லெட் பைப் இருக்கறனால 5 hours எக்ஸ்ட்ரா ஆகுது, which means 15 hours. அப்ப நம்ம அது 1 hourல எவ்வளவு போடுவோம்? 1 by 15 போடுவோம். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் அந்த பைப் வெளியில போற வாட்டரோட ஸ்பீட். That is 1 by 30. இத ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா 30 மினிட்ஸ்ல அந்த பைப் அந்த டேங்கை எம்டி பண்ணிரும். That is the logic. Right? Next one. Two pipes can fill up a tank in 12 and 20 hours respectively. அதாவது ரெண்டு பைப்புமே இண்டிபெண்டன்ட்டா ஓபன் பண்ணா ஒரு பைப் 12 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணும், ஒரு பைப் 20 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணும். The pipes are opened simultaneously and it is found that due to leakage in the bottom 30 minutes extra are taken for the cister container to be filled up. If the cister is full, what is the time duration to take it empty? So போன ப்ராப்ளத்துல ஒரு பைப் பார்த்தோம், இந்த பார்த்தா ரெண்டு பைப் பார்க்க போறோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். So
ரெண்டு பைப்புமே அட் அ ஸ்டேஜ் ஓபன் பண்ணா ஒரு மணி நேரத்துல எவ்வளவு டேங்க் ஃபில் அப் பண்ணும் அப்படின்னா இதுதான் 1/12 பிளஸ் 1/20. அதாவது ஒரு மணி நேரத்துல ரெண்டு பைப்புமே ஓபன் பண்ணா ரெண்டு பைப்புமே 2/15 ஆஃப் த டோட்டல் டேங்கை ஃபில் அப் பண்ணும். தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கன்செப்ட். அப்ப மொத்த டேங்க் ஃபில் அப் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும்? இப்படியே ரிவர்ஸ்ல போடுங்க. ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா 15/2 hours. இது சால்வ் பண்ணீங்கன்னா 7.5 hours. 7.5 மணி நேரத்துல அந்த டேங்க் ஃபில் அப் ஆயிரும். provided the both the taps are open simultaneously when there is no leakage. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா போன பாலத்துல பார்த்த மாதிரியே தான் ரெண்டு பைப்பும் எக்ஸ்ட்ரா ஓபன் பண்ணி வரனால அவுட்லெட்ல ஒரு ஓட்டை இருக்கிறனால 30 minutes எக்ஸ்ட்ரா எடுக்குது. அப்ப 30 minutes இதோட ஆட் பண்ணுங்க. 7.5 plus 30 8 hours வரும். நான் இங்க அப்படியே டிவிஷன்ல வச்சு பண்ணிருக்கேன். அதனால you don't get confused. 15/2 30 minutes அப்படிங்கறது 30/16 போட்டுருக்கேன். ஆர் 30 minutes நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்றனால பண்ணிக்கங்க. சோ 7.5 8 hours. சோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா 8 மணி நேரத்துல அந்த டேங்க் எம்டி ஆயிரும். தட் இஸ் தி லாஜிக் பிஹைண்ட் திஸ். ரைட்? அப்போ 1 hourல எவ்வளவு டேங்க் எம்டி பண்ணும் அப்படின்னா இதோட ரிவர்ஸ் கேசஸ் which is 1/8. 1/8 of the whole tank will be empty within a period of 8 hours. That is the logic behind this. Right? So 2/18 fill up பண்ணுது, 1/8 water outlet பண்ணுது. So ரெண்டுக்கு ஒரு difference தான் the total, the answer which is expected. So 2/15 minus 1/8 which is 1/120. அதாவது ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா 120 hours கண்டினியூஸா அந்த டேங்க் ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா டேங்க் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெளியில இருக்கிற அவுட்லெட் பைப் வந்து அதை எம்டி பண்ணி கொடுத்துரும்னு அர்த்தம். தட் இஸ் தி லாஜிக். ரைட்? பட் அந்த 120 hours மேல டேங்க்ல வாட்டர் போர் ஆயிட்டு இருக்குமா கேட்டீங்கன்னா நோ. ஒன்ஸ் நம்ம டேங்க் எம்டி பண்ணி விட்டுறோம். எம்டி பண்றது அப்படிங்கிறது 30 minutes எக்ஸ்ட்ரா வருது which is 8 hours. 8 hours மோட்டர் போட்டு விட்டீங்கன்னா 8 hours டேங்க் ஃபில் ஆயிடும். ஸோ மோட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 120 hours இருந்துச்சு அப்படின்னா அந்த டேங்க் ஃபுல்லா எம்டி ஆயிடும். என்ன லீக்கேஜ் வெளியில போகுது அப்படிங்கறனால. Fourth problem. Two pipes, namely P and Q, can fill a sister container in 36 and 48 hours. ரெண்டு பைப் நம்மளோட செகண்ட் கான்செப்ட் மாதிரி தான். ஸோ ரெண்டு பைப்புமே வாட்டர்ல இன்லெட் வருது. ஒன் இஸ் a P, another one is a Q. Both can take 36 minutes and 48 minutes independently. Both the pipes are opened together. After how many minutes should B be turned off so that the sister container is filled in 24 minutes? Question நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய டேங்க், அந்த டேங்குக்கு ரெண்டு இன்புட், ஒன் இஸ் a P, another one is Q. ரெண்டு பைப்புமே டிஃபரெண்ட் டயாமீட்டர்ஸ், அதனால தான் உங்களுக்கு டிஃபரெண்ட் டைம் டியூரேஷன்ஸ் வருது. இப்போ என்னென்ன அப்படின்னா 24 மினிட்ஸ்ல டேங்கை ஃபில் அப் பண்ணணும். அட் த சேம் டைம் Q வந்து சீக்கிரத்துல நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். அதுதான் உங்களோட கொஸ்டின். ரைட்? சோ இங்க ப்ராப்ளத்துக்கு வரலாமா சொல்யூஷன்ஸ்க்கு. P can fill up the sister container in 36 minutes. அப்போ ஒன் பார்ட் ஃபில் அப் பண்றதுக்கு எவ்வளவு வரும்? 1/36 பார்ட்னு போடுவோம். 1 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா 1/36 பார்ட் ஃபில் அப் பண்ணணும். இப்போ என்ன அப்படின்னா இந்த மோட்டார் should run for 24 minutes. சரியா? இப்போ 24 minutes P கண்டினியூஸா ரன் ஆகுது. பட் வேறஸ் நம்ம Q வந்து நடுவுல ஷட் டவுன் பண்ணி ஆகணும். ஆனா எப்ப ஷட் டவுன் பண்ண போறதுதான் क्वेश्चन. பட் Q ஷட் டவுன் பண்ணாலும் P 24 நிமிஷத்துக்கு கண்டினியூஸா ரன் பண்ண போகுது. அதுதான் क्वेश्चन. அப்ப 24 minutes கண்டினியூஸா P ரன் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு டேங்கை ஃபில் அப் பண்ணனும்னா இதுதான் 1/36 into 24 போட்டீங்கன்னா 2/3. அதாவது டேங்கோட 2/3 ஆஃப் கெபாசிட்டியை 24 minutes கண்டினியூஸா ரன் பண்ணா P எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணணும்னா 2/3 ஆஃப் டேங்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். அப்ப ரிமைனிங் இருக்கிற 1/3 யார் ஃபில் அப் பண்ணுவா அப்படின்னு கேட்டா 1/3 is supported by the Q which is the second pipe. அப்ப 1/3க்கு Q எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணும்? Q நார்மலா இருக்குது பாத்தீங்கன்னா 48 மினிட்ஸ்ல ஒரு டேங்கை ஃபில் அப் பண்ணும். அப்ப அந்த 1/3 எடுத்துச்சு அப்படின்னா 16 minutes. So 16 minutesல இந்த டேங்க் அது கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். Problem number 5. A cistern filled in 20 hours by 3 pipes A, B, C. Pipe C பாத்தீங்கன்னா it takes twice as fast as B, whereas B is thrice as fast as A. அதாவது ABC மூணு பைப்புக்குள்ள ரிலேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ C பைப் வந்து B யோட டபுள் தி டைம் ஃபாஸ்டர், B வந்து A வோட டபுள் தி டைம் ஃபாஸ்டர். அப்ப இருக்கிறதுல ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா A வோட B டபுள் டைம், B வோட C டபுள் டைம். இப்போ how much time will A alone take to fill up a tank? That is the question. So நம்ம ஒரு அசம்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம சப்போஸ் A பைப் alone takes x hours னு வெச்சுக்குவோம். We are starting with a small assumption. A அப்படிங்கற பைப் மட்டும் ஓபன் பண்ணனா x ஹவர்ஸ்ல fill up ஆகுது. நம்மளோட क्वेश्चन என்ன? B வந்து A வோட டபுள் தி டைம். So what do you call it as? நம்ம x/3 னு வெச்சுக்கிறோம். இது 1/x னு வெச்சிட்டோம்னா அது x/3 னு வைப்போம். So C அப்படிங்கிறது B வோட டபுள் தி டைம். So x/6 னு வெச்சிட்டோம். இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா you will know the answers. C வந்து
இதோட 2 டைம் கம்மியா இருக்கும், இது வந்து இதோட 2 டைம் கம்மியா இருக்கும். தட் இஸ் லாஜிக், ரைட்? த்ரைஸ்னா ஸோ 1/x plus 3/x plus 6x அப்படிங்கிறது ப்ராப்ளம்ல கொடுத்துருக்கான் 20 hours duration அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20 hours நம்ம சால்வ் பண்ணோம்னா we will get answer as 200 hours, which means 200 hoursல இது வந்து ஃபுல்லா fill up பண்ணி கொடுத்துரும். தட் இஸ் லாஜிக், ரைட்? ஏஏ மட்டும் அலோன் ரன் பண்ணீங்க அப்படின்னா it takes 200 hours to completely fill a tank. So remaining problem we'll see in the next video.